பட்டம் பெற இருக்கின்ற ஆலிம், ஆலிமாக்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இன்றைக்கு உங்களோடு இருக்கத்தான் வந்திருக்கின்றேனே தவிர, அதிக நேரம் நான் உங்களோடு இன்றைக்கு உரையாடப் போவதில்லை. காரணம், ஜனவரி இறுதி தொடங்கி தேர்தல் வரை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்ததில், கிட்டத்தட்ட ஒரு டேமேஜ் கண்டிஷன்ல தான் இப்ப வந்து உங்கள் முன் நிற்கின்றேன். அதனால் எப்போதும் பேசுவதைப் போல நிச்சயமாக உங்களிடம் நீண்ட நேரம் உரையாடக்கூடிய சூழல் இன்று இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் பட்டம் பெறுகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்வதற்காகத்தான் இங்கு வந்தேனே தவிர, நிச்சயமாக நான் உரையாடுவதை முக்கியமாக நினைத்து நான் வரவில்லை. வந்த இடத்தில் எனக்கு இன்னொரு சந்தோஷம், அரங்கத்தில் பெண்கள் அதிகம். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அரபிக் கல்லூரிகளில் பட்டம் என்றால் பார்வையாளர்களாக கூட பெண்கள் இல்லாத காலம் போய், இன்றைக்கு பட்டம் பெறுபவர்களிலேயே பெண்கள் அதிகம் என்கின்ற அந்த நிலையை பார்க்கும்போது, உண்மையிலேயே மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடும், இங்கு வந்ததற்கான மன நிறைவையும் நான் அடைகிறேன். இல்ல. அது என்ன என்ன பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். அது இன்னொரு ஒரு ஒரு வாரம் ஆகும். எனக்கு முன்பு பேசிய இல்யாஸ் ஹசரத் ஆகட்டும், நமது மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னது போல ஆகட்டும், உலக கல்வி, மார்க்க கல்வி என்று தனித்தனியாக இருப்பதை நானுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. கல்வி என்பது ஒரு மனிதனை சிந்திக்க வைப்பது, ஒரு மனிதனை பண்படுத்துவது, அவனுடைய சுய அறிவை பெருக்கி, அவனுடைய பகுத்தறிவை பெருக்கி வாழுகின்ற முறைகளை கற்றுத்தருவது. அன்றைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்களின் வழியாக நமக்கு கிடைத்த திருக்குரான் அதை தான் போதித்தது. வெவ்வேறு காலகட்டங்களில் கல்விக்கான முறைகளும் நோக்கங்களும் மாறலாமே தவிர, மற்றபடி உலக கல்வி, மார்க்க கல்வி என்று தனித்தனியாக இருப்பதை நானுமே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. பட்டம் பெற்ற சில மாணவியர் பட்டம் பெற்றபோது பிஏ ஆங்கில பட்டம் பெறுகிறார்கள் என்று ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வழங்கிய அந்த பட்டம் பெற்றபோது எனக்கு மேலும் மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், சுதந்திர போராட்டத்தின் ஒரு விளைவாக நம்முடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்த காரணத்தால் அவர்கள் மொழியை படிப்பதையும் ஒரு தேசப்பற்றை போல நினைத்து அவர்கள் கொஞ்சம் அவர்களுடைய மொழியை எதிர்ப்பதும் தேசப்பற்றின் ஒரு பகுதியாக நினைத்து அன்றைக்கு தடை செய்த காரணத்தால் கல்வியில் ஓரளவு பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. இஸ்லாமிய சமூகம் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் கல்வியில் பின்தங்கியதற்கு காரணமாக இருந்தது அவர்கள் தேசப்பற்று என்பதனை யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கு நாம் தான் தேச விரோதிகளாக சித்தரிக்கப்படுகின்றோம். இல்யாஸ் ஹஜரத் அவர்கள் அதை வெகு தெளிவாக அவருடைய உரையிலே சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் இங்கு வந்து உங்களிடம் பேச நினைத்தது ஒரே ஒரு விஷயம்தான். அதை மாத்திரம் பேசிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். மார்க்க கல்வியை உங்களுக்கு போதித்து விட்டார்கள். இன்றைக்கு குரானை மனனம் செய்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதில் நாயகம் நமக்கு காட்டிய வழி, இறைவன் நமக்கு சொன்ன வழி, அத்தனையும் அறிந்தவர்களாக இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நாட்டினுடைய அரசியல் சூழல் குறித்து ஷானவாஸ் முதலில் சொன்னார். கல்வி மறுக்கப்படுவதன் பின்பும் அரசியல் இருக்கின்றது, கல்வி வழங்கப்படுவதற்கு பின்பும் அரசியல் இருக்கின்றது. எந்த அரசியல் நமக்கு தேவை என்பதனை அவர் சொன்னார். அதேபோல இல்யாஸ் ஹஜரத் அவர்களும் இந்த நாட்டில் வெறுப்பு எப்படி பிரச்சாரம் செய்யப்படுகிறது, சிறுபான்மை சமூகம் வெறுப்பின் காரணமாக, பாசிசத்தின் காரணமாக எவ்வாறு ஒடுக்கப்படுகின்றது என்கின்ற அந்த செய்தியையும் சொன்னார்.
2க்கும் குறிப்பாக ஒரு இணைப்பு இருக்கின்றது. அதை மாத்திரம் நான் உங்களிடத்திலே விளக்கி சொல்லிவிட்டு செல்ல விரும்புகின்றேன். பொதுவாக கலாச்சாரத்திற்கும், மதத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. முதலில் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கலாச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அவர்களுடைய வாழ்க்கை முறை. அவர்கள் உடுத்துகின்ற உடுப்பாகட்டும், அவர்கள் உண்ணுகின்ற உணவாகட்டும், அவர்கள் கடைபிடிக்கின்ற சில பழக்கவழக்கங்களாகட்டும், அவையெல்லாம் கலாச்சாரம் சார்ந்தது. எனது பாசத்திற்குரிய அண்ணன் பீட்டர் அண்ணன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். பொதுவாக நானும் வேட்டி அணியும் பழக்கம் உடையவன் தான். இன்றைக்கு தான் அதிசயமாக பேண்ட் அணிந்து வந்தேன். அவரும் வேட்டி அணிவார். நாடாளுமன்றத்தில் எனக்கு மூத்தவராக இருந்து நாடாளுமன்ற நடைமுறைகள் எல்லாம் எனக்கு கற்றுத்தந்த மதிப்பிற்குரிய அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இருக்கின்றார். பீட்டர் அண்ணன் இருக்கின்றார். வேட்டி அணிவது எங்களுடைய கலாச்சாரம். மூவரும் வேட்டி அணிவோம் என்பது எங்களுடைய கலாச்சாரம். இதில் எந்த இடத்திலும் மதம் வராது. இது தமிழர்களுடைய கலாச்சாரம். நமக்கு எது நம்முடைய கலாச்சாரம், எது நம்முடைய மதம் என்பதனை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரபு நிலப்பரப்பினுடைய சில கலாச்சாரம் இஸ்லாமிய மதமாகாது. குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது மட்டும்தான் இஸ்லாம். நிரூபிக்கப்பட்ட 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 ஹதீஸுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இஸ்லாம். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாம் அல்ல. முதலில் இந்த வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கொட்டகை போட்டிருக்கும், வாசலில் வாழை மரம் கட்டப்பட்டிருக்கும். அது யார் வீட்டு திருமணமானாலும், இஸ்லாமிய திருமணமாகட்டும், கிறிஸ்தவ திருமணமாகட்டும், இல்லது இந்துக்களின் திருமணமாகட்டும், திடீரென்று ஒரு பிரச்சாரம் நடந்தது. வாழை மரம் கட்டுவது இஸ்லாத்துக்கு எதிரானது. அரபு நாட்டில் வாழை மரம் கட்டுவதில்லை. அரபு நாட்டில் வாழை மரமே வளருவதில்லை. அது அடுத்த விஷயம். அதை ஓரமாக வச்சிரும். சரி, வாழை மரம் கட்டுவது இந்துக்களின் பழக்கமா என்றால், கும்முடி பூண்டி தாண்டி எந்த மாநிலத்திலும் வாழை மரம் கட்டுவது கிடையாது. தமிழ்நாட்டை தவிர 4 வேதங்களில் ரிக், யஜுர், சாமம் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற 4 வேதங்களில் வாழை மரம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி எந்த மாநிலத்திலும் அதை கடைபிடிப்பதில்லை. குரானில் வாழை மரம் கட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், மறுபேச்சுக்கு வேலையில் ஹராம், முடிஞ்சு. அப்போ இது ஒரு பகுதியில் ஒரு மக்களினுடைய கலாச்சாரம். எனக்கு அதுக்கு செலவு பண்ண தேவையில்லை, அது எனக்கு ஆடம்பரமாக தெரியுதுன்னு நான் ஒதுக்குறது வேற. ஆனால் புரிதல் இன்றி கலாச்சாரத்தையும் மதத்தையும் குழப்பிட்டு சில விஷயங்களை ஒதுக்குறது வேற. இது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொது சமூகத்தில் நம்மளுக்கு தனியாக காட்டிவிடும். சரிங்களா? வேட்டி கட்டி நானும் இளங்கோ அண்ணனும் பீட்டர் அண்ணனும் வெளியில் போகும்போது எங்களை யாருன்னு தெரியாது. பேரரசனான்னு தெரியும். பீட்டர் கிறிஸ்துவர், இளங்கோ அவர் இந்துன்னு சொன்னால் அவர் நீ அடிக்க வருவார். ஏன்னா அவர் நாத்தியர். வேறு யார் இருக்கா இங்கே? நம்ம இந்து சகோதரர்கள் யாரும் இருப்பீங்க. அதனால் அவர் நாத்திகர், இந்து. நான் அப்துல்லான்னு சொன்னேன்னா நான் சரி, அதுக்கு தான் பேச மாட்டேன்னே 15 நிமிஷம் பேசுகிறேன். அதுக்கு தான் பீட்டர் அண்ணன் வேணுங்கிறது. கான்ஸ்டியூஷன் படி அவர் இந்து. அப்துல்லா என்று சொன்னால் ஓரிரையை ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகத்தின் வழியை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியன். மற்றபடி எங்களை கண்டுபிடிக்க முடியாது. எங்களுடைய கலாச்சாரத்தை வைத்து உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவர் சிறுபான்மையினராக இருந்தாலும், பீட்டர் அண்ணன் சிறுபான்மையினராக இருந்தாலும், நான் சிறுபான்மையினராக இருந்தாலும், இப்போது தமிழர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பெரும்பான்மையாகி விடுகிறோம். ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முதலில் இந்த அரசியல் புரிதல் முக்கியமாக நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு ஆலிம் பெருமக்களாக நீங்கள் வருகின்றீர்கள். எத்தனையோ நீங்களே இளம் தலைமுறை, இன்னும் அடுத்தடுத்த இளம் தலைமுறைகளெல்லாம் சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நிறையா சொல்லலாம். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட உள்ளே போய் நிறைய விஷயங்களை சொல்லலாம். சற்று பகுத்தறிவோடு மதத்திற்கும் கலாச்சாரங்களுக்கான வித்தியாசங்களை நாம் புரிந்து கொண்டு பொது சமூகத்தில் இருந்து நிச்சயமாக நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. அது மென்மேலும் பல்வேறு அரசியல் சிக்கல்களை உருவாக்கும் என்கின்ற அந்த புரிதலும் நமக்கு வேண்டும். மற்றபடி பட்டம் பெறுகின்ற உங்களை கண்டு நான் மிகவும் மகிழ்கின்றேன். நமக்கு கிடைத்ததைப் போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தூதுவர்கள், அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகட்டும் அல்லது யாராகட்டும், கிருஷ்ணர் கூட நம்முடைய இதுபடி ஒரு நபி தான் அவரும். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபிமார்கள் பல்வேறு போதனைகளை சொல்லியிருந்தாலும் கூட நம்முடைய நாயம் அவர்கள் சொன்னதில் ஒரே ஒரு பொன்மொழி மாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்தமானது. அத்தோடு உங்களிடமிருந்து அதை கூறி விடைபெற விரும்புகின்றேன். மிக தெளிவாக சொன்னார்கள். ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு
அது காணாமல் போகாமல் இருப்பதற்காக பிரார்த்திக்க வேண்டும். இப்போ மனுஷனால முடிஞ்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு கட்டி போட்டுறணும். அது அத்துக்கிட்டு ஓடாம இருக்கிறதுக்கு, அது எங்கேயாவது தொலைஞ்சு போயிறாம இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடிஞ்ச ஆகப்பெரிய காரியம், அவனிடத்துல கட்டி போடுறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் அத யாரும் திருடிட்டு போகாமலோ, இல்ல அத்துக்கிட்டு போகாமலோ, அத பாதுகாத்து குடுன்னு பிரார்த்தனை பண்றது 2வது. கட்டி போடாம அல்லாஹ் காப்பாத்துனா, அல்லாஹ் காப்பாத்த மாட்டான். இது எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இத இவ்வளவு தெளிவா சொல்லிக் குடுக்கல. ஏன்னா ஈஸியா கேட்பாங்க. இறைவன் இருக்கான்னு சொல்றீங்களே, ஒரு பெண்ணிடம் ஒருவன் தவறாக நடக்கும்போது ஏன் அந்த இறைவன் வந்து காப்பாத்தவில்லை? மனுஷன் நீ தான் ஒழுக்கமா இருக்கணும். ஆனா இறைவன் குறுக்க வர மாட்டான். உன்னை ஒழுக்கமா இருக்க சொல்லி இறைவன் கத்துக் குடுத்துட்டான். நீ எப்படி நடக்கணும்னு இறைவன் சொல்லிக் குடுத்துட்டான். நீ தான் ஒழுக்கமா இருந்துக்கணும். ஸோ இத கரெக்ட்டா சொன்னது நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள். அவ் அவர்களுடைய போதனைகளை முழுமையாக படித்தவர்களாக எங்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த பாக்கியம் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கெல்லாம் பட்டம் பெற்ற உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் தெரிவித்து, அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சலாம்.